வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டார் கால்குலேஷன். இந்த ஆப் நம்மளுக்கு Play Storeல இருக்கும். மோட்டார் இன்சூரன்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். நம்ம அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் லாகின்ல போய் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கேட்கும்போது நீங்கள் ஒன்று பாஸ்வேர்ட் கொடுத்து போய்க்கலாம். இல்லைனா ஃபோனில் ஆண்ட்ராய்ட்லேயா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப்பிள்லேயா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டார் கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் ஓடி ப்ரீமியத்துக்கான கால்குலேட்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஜராக கால்குலேட்டருக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் ஒரு 2 வீலருக்கு பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் பாலிசிக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கால்குலேட்டர் இருக்குது. இந்த கால்குலேட்டர் கிளிக் பண்ணுறோம். கால்குலேட்டர் கிளிக் பண்ணோம்னா மேலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1 இயருக்கான 2 வீலருக்கான ப்ரீமியம் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ வெஹிக்கிள் ஷோரூம்லேருந்து எடுக்கக்கூடிய கேஸுக்கு 5 இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டியும் 1 இயர் ஓனர் கவரும் 1 இயர் ஓடி டேமேஜும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கான கால்குலேஷன் கீழே இருக்குது. நம்ம இப்போ எடுத்துக்கிறது 2 வீலரில் தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு 2 வீலர் தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் அப்படிங்கும்போது நம்ம கவரேஜ் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு ஐடிவி 0வாக தான் இருக்கும். வெஹிக்கிளோட கரண்ட் ஐடிவி 0வாக தான் இருக்கும். வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரிங் இயர் ஒரு 2020 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இது அப் டு 5 இயர்ஸ். இதே 2018 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா 6 to 10 இயர்ஸில் நம்ம எடுத்துக்கணும். இப்போது எபோவ் 10 இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2013 அப்படின்னா எபோவ் 10 இயர்ஸ்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் எபோவ் 10 இயர்ஸில் எடுத்துக்கிறேன், 2013 எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஜோன் ஏ ஜோன் பி ஆல்ரெடி நம்ம ஒரு இதாக பார்த்துருக்கோம். ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அண்டு ஸ்டேட் கேபிட்டல் நம்ம ஜோன் ஏல எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஜோன் ஏக்கே பார்க்கலாம். நம்மளுக்கு வெஹிக்கிள் சிசி நான் இப்போ ஹோண்டா ஷைனுக்கு போட போகிறேன். ஹோண்டா ஷைனுங்கிறது 110 சிசி இருக்குது, இல்லைனா 125 சிசி இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு நம்மளுக்கு ஓன் டேமேஜ் வராது, ஓன் டேமேஜ் டிஸ்கவுண்ட் வராது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே 0 மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் விட்டுடலாம். ஸோ தேர்ட் பார்ட்டியில் நோ கிளைம் போனஸும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நோ கிளைம் போனஸ் 0 விட்டுடலாம். ஸோ ஓன் டேமேஜே நம்ம கவர் பண்ணல அப்படிங்கும்போது 0 டெப்ரிஷியேஷன் கவரும் வராது, 0 கொடுத்துடலாம். இப்போ ஓனர் கவர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷ்னலைஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 275 வச்சுருக்காங்க. நேஷ்னலைஸ்ட்னால் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஓரியண்டல், நியூ இண்டியா, யுனைடெட் இந்தியா, தென் நேஷ்னல் இன்சூரன்ஸ், இவங்க 4 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 275 வரும். மீதி இருக்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ப்ரைவேட் கம்பெனியில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஓனர் டிரைவர் கவர் வரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 275 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். தென் தேர்ட் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக ஒரு ப்ரீமியம் கொடுக்குறோம். இப்போது நம்ம ஹோண்டா ஷைன்னு முதல்ல சொல்லியிருந்தோம். இதில் ஓன் டேமேஜ் கவர் பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்குது. லைபிலிட்டி ப்ரீமியம் 714 714 ரூபா இருக்குது. ஓனர் பிஏ கவர் 275 ரூபா இருக்குது. ஸோ 1167 ரூபா கிராஸ் ப்ரீமியம், அதாவது 989 ரூபாங்கிறது நெட் ப்ரீமியம், ஜிஎஸ்டி 178 ரூபா, 1167 ரூபா அப்படிங்கிறது கிராஸ் ப்ரீமியம். ஸோ இது ஒரு வெர்ஷன். இப்போ இது கஸ்டமருக்கு அனுப்பணுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு கஸ்டமர் பேர், மேக்கு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ கஸ்டமர் பேர் அப்படிங்கும்போது நான் மானிக்னு கிளிக் பண்ணுறேன். மேக் அப்படிங்கும்போது ஹோண்டா நம்ம டைப் பண்ணிக்கலாம். மாடல் அப்படிங்கிறது ஹோண்டா ஷைன் சொல்லியிருந்தோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கும்போது TN33 AB 3456. ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி 2 வீலர் எப்பவுமே 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் டேட் வேணும்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கலாம், எண்ட் டேட் வேணும்னா எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி டேட் கொடுத்துருக்கேன். எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2026ல் முடியும். நம்ம இன்றைக்கி டேட் கொடுத்துருக்கோன்னா எண்ட் டேட் 2026ல் 25th முடியும். 26ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 365 நாளைக்கு தான் நம்ம பாலிசி கொடுக்க முடியும். ஸோ இதை கொடுத்துக்க முடியும். தென் சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்துட்டு
உங்களுக்கு எந்த கம்பெனி, இப்போ நம்ம சொன்னது 4 கம்பெனிக்கு மட்டும்தான் 275 ஓனர் கவர் வரும். ஸோ நான் இப்போ யுனைடெட் இந்தியான்னு கொடுத்து இதை நான் யாருக்கு கஸ்டமருக்கு அனுப்பணுமோ வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ டெலிகிராம்லேயோ எதில் வேணுமோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ நான் வந்து எனக்கு நானே அனுப்பிச்சிருக்கேன். இது ஒரு செக்மெண்ட், அதாவது தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஓனர் கவரோட. இன்கேஸ் கஸ்டமர் எனக்கு ஓனர் கவர் வேண்டான்னு சொல்கிறாருன்னா ஓனர் கவர்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் 0ன்னு கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா போதும். ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 843 இருக்கும். சேம் இதே தான், மீதி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் வேறு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒருவேளை சிசி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு 2 வீலரில் மொத்தம் 4 கேட்டகரி வரும். ஒன்று பிலோ 75 சிசி வரும். பிலோ 75னா 69 சிசிலையோ இல்லை 66 சிசிலையோ பழைய டிவிஎஸ் எக்ஸல் இருக்கக்கூடியது வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஓனர் கவரில் நம்மளுக்கு 635 ரூபா வருது. இதே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், 69லேருந்து 76 சிசி கொடுக்குறேன். அதாவது 75 சிசிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 843 ருபீஸ். ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசியில் போய்ட்டு நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன், 125 வரைக்கும் போடுறேன். ஸோ இதை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 843 தான் வருது. சேம், அதாவது 76 சிசியிலிருந்து 150 சிசி வரைக்கும் 150 கொடுக்குறேன். 150 சிசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ப்ரீமியம் தான் வரும். ஸோ பிலோ 75 ஒரு ப்ரீமியம், 150 சிசி வரைக்கும் ஒரு ப்ரீமியம். இப்போது நான் 151 சிசியில் போயிட்டு யூனிகான் 150 சிசி இருக்குது அப்படின்னா 151 சிசி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிருக்கும். 1612 ரூபா இருக்கும். இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 சிசி வரைக்கும் இருக்கும். ஸோ 1612 ரூபா தான் இருக்கும். 300 சிசி வரைக்கும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், 301 சொல்கிறேன். இப்போ புல்லட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, 350 சிசி இருக்குது. ஸோ 350 சிசி வரைக்குமே நம்மளுக்கு அதுதான் வரும். பாருங்கள், 350 சிசி வரைக்கும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன், 351 கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரி பிலோ 75, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 75 to 150, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 151 to 350. 350க்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு 500 சிசி வரைக்கும் ஒரே தேர்ட் பார்ட்டி தான் வரும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேம் இதே மாதிரி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நீங்கள் பேக்கேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது 2020க்கு முன்னாடி இருந்தால் தான் நம்ம பேக்கேஜ் இஷ்யூ பண்ண முடியும். இல்லைனா அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு தேர்ட் பார்ட்டி 5 இயர்ஸ்க்கு இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிறேன், ஐடிவி நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா நான் ரஃபாக ஒரு 25,000 போடுறேன். டெப்ரிசியேஷன் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா 0ன்னு கொடுத்துக்கலாம். டெப்ரிசியேஷன் கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஐடிவி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2020 மாடல்னு சொன்னோம். ஸோ 2020 அப் டு 5 இயர்ஸில் டேட் ஆஃப்